சீர்காழி பகுதியில் பெய்த கனமழையால் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். ஞானவேல், தஞ்சை உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்களில் மழை நீடித்து வரக்கூடிய சூழலில் இந்த நெல் சாகுபடி எந்த அளவில் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது? சேதமடைந்த பயிர்கள் குறித்து விவசாயிகள் எத்தகைய வேதனையை பதிவு செய்கின்றனர்? கனகதாரா, சீர்காழி பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் சீர்காழி கொள்ளிடம் வட்டாரத்தில் மட்டும் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி வயலில் தண்ணீர் புகுந்து குறுவை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் வட்டாரத்தில் உள்ள அகனி, வள்ளுவகுடி, ஏனாகுடி, ஆச்சால்புரம், நெப்பத்தூர், புங்கனூர், திருவன்காடு, எம்பாவை, நல்லூர், எடமணல், வருஷப்பத்து உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பகுதிகளில் மோட்டார் பம்பு செட்டு மூலம் பாசனம் மூலமாக குறுவை சாகுபடி மேற்கொள்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சுமார் 20,000 ஏக்கருக்கு மேல இந்த சீர்காழி கொள்ளிடம் வட்டாரங்கள்ல மட்டும் குறுவை சாகுபடியை விவசாயிகள் தொடங்கி அந்த சாகுபடி மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்நிலையில் இந்த சீர்காழி அருகே உள்ள அகனி, வள்ளுவகுடி, ஏனாகுடி, மருதங்குடி, கொண்டல், நிம்மேலி, ஆதமங்கலம் பகுதிகளில் மட்டும் ஒரு 300 ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த பகுதிகளில் இப்ப 2 தினங்கள்ல, இன்று நாளை மறுதினம், இந்த 3 தினங்கள்ல இந்த நெற்பயிர்கள் முளைத்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. அறுவடை செய்வதற்காக இந்த பகுதி விவசாயிகள் அறுவடை இயந்திரத்திற்கும் உத்தரவு கொடுத்து, அறுவடை இயந்திரத்துக்கும் ஆர்டர் கொடுத்து தயார் நிலையில இருந்தாங்க. இந்நிலையில 2 தினங்களாக சீர்காழி பகுதியில் திடீர் கனமழை பெய்தது. இந்த கனமழையால இந்த மேற்கண்ட பகுதிகளில் மட்டுமே சுமார் 200 300 ஏக்கர் குறுவை சாகுபடி வயல்களில் மழைநீர் புகுந்து அறுவடைக்கு தயாரான இந்த குறுவை பயிர்கள் மழைநீரில் நனைந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. சில இடங்கள்ல இந்த குறுவை நெல்மணிகள் முளைக்கவும் தொடங்கிட்டு இந்த பகுதியில மோட்டார் பம்பு செட்டு பாசனம் தான் பிரதானமா இருக்கு. ஏக்கருக்கு சுமார் 20,000 வரை இந்த பகுதி விவசாயிகள் கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்தும் குறுவை சாகுபடி மேற்கொண்டிருந்தனர். இதனால் இப்பகுதியில் மழைநீரில் பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடிகளை வேளாண் அதிகாரிகள் உடனடியாக செய்து அரசுக்கு அனுப்பி போர்க்கால அடிப்படையில நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் பருவந்தவரியை பெய்த மழையிலையும் இதுவரைக்கும் அரசு அறிவித்த நிவாரணம் வழங்கவில்லை எனவும் அதனை வழங்க வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானவேல். மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வள்ளுவகுடி பக்கத்தில் கொண்டல், வள்ளுவகுடி, பத்தக்குடி, அகனி, நிம்மை எல்லாம் ஒரு 300 ஏக்கர் குறு நட்டுருந்தாங்க. உடனே வாங்கி நகையெல்லாம் அடகு வச்சு நட்டோம். திடீர்னு பெஞ்ச மழையால் 2 நாளாக அதிக மழை பெஞ்சு அறுக்கிற வேண்டிய நேரத்தில் நாங்கள் நாளைக்கு அறுக்கலான்னு இருந்தாங்க. எல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் தண்ணி உள்ள போயிடுச்சுங்க. ஒன்றுமே இல்லைங்க. நட்டு நகையை அடகு வச்சு நட்டோம், ஒன்றுமே இல்லாத போயிடுது. இதுக்காக அரசுக்கு பார்த்து இதாக எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும். இதுக்கு தானே அடுத்த நாடு சாடி பண்ணுறது நாங்கள் உடனே வாங்குறதா என்ன பண்ணுறது தெரியாமல் விவசாயிலாம் பிடிப்பதிங்க பண்ணிக்கிறோம். இந்த ஒரு 300 ஏக்கர் எங்களுக்காக ஒரு 10-20 ஏக்கர் நட்டிருந்தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. இதாக பார்த்து அரசாக பார்த்து எங்களை நிவாரணம் போட்டு கொடுக்கணுங்க. இது 4 வருஷமாக எதுவுமே இன்சூரன்ஸ் நிவாரணம் எதுவுமே கொடுக்கலிங்க எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் மாண்டாந்தர மக்களாக பாதிக்கப்பட்டு ரொம்ப கிடக்குறாங்க. விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது அதுமாதிரி விவசாயம் பண்ணணுமா வேணாமான்னு தெரியலிங்க. அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் பார்த்து இதை பார்த்துங்க செய்யணுங்க.